அரங்கில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரங்கில் திருக்குறளை பற்றி ஓர் உரை ஆற்றுவதற்கான அமைப்பை ஒழுங்கு செய்து தந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்திற்கும் இதற்கு முன்பே எடுத்த நண்பர் நடராஜன் அவர்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக என்னுடைய நாவல்களில் ஒரு சிறப்பம்சம் உண்டு என்று நண்பர் கிருஷ்ணன் சொல்வதுண்டு. அதாவது வாசலிலேயே மிகப்பெரிய நந்தி இருக்கும். அது இடைவெளி வழியாகத்தான் உள்ளே செல்ல வேண்டியிருக்கும். பெரும்பாலான நாவல்களின் தொடக்கத்தை சற்று சிக்கலான சவாலான ஒரு பகுதியாக அமைக்கக்கூடிய ஒரு வழக்கு எனக்கு உண்டு. அதை நான் திட்டமிட்டு செய்வதில்லை, இயல்பாகவே அமையக்கூடியது. ஒரு வகையில் பார்த்தால் அந்த நந்தியை கடந்து வரக்கூடிய தகுதி உடையவர்கள் அதை வாசித்தால் போதும் என்ற ஒரு திமிர் அதற்கு காரணமாக இருக்கலாம். இந்த உரையில் அப்படித்தான் இருக்க போகிறது. ஆகவே இதில் பாதி பேரை நாளைக்கு எதிர்பார்க்கிறேன் என்று இந்த வேலையை சொல்லிவிட இந்த உரையை ஆற்றுவதற்கு முன் எனது ஆசிரியர் நித்திய சைதன்ய எதி அவர்களில் அவருடைய குரு மரபின் முதல்வர் திருக்குறளை முதல் முறையாக மலையாளத்தில் மொழிபெயர்த்தோருமாகிய நாராயண குரு அவர்களின் பாதங்களை நினைவில் நிறுத்தி வணங்கிக் கொள்கிறேன். நண்பர்களே, நம்முடைய பக்தி இயக்கம் உருவாக்கிய ஒரு கதை வடிவம் ஒன்று உண்டு, ஒரு டெம்ப்ளேட் என்று சொல்லலாம். ஒவ்வொரு இந்தியாவும் ஒவ்வொரு சிந்தனை மரபும் ஒரு வகையான கதை டெம்ப்ளேட்டை உருவாக்கும். அந்த வகையில் நிறைய கதைகள் வந்து கொண்டே இருக்கு. புராண காலகட்டத்தில் உள்ள டெம்ப்ளேட் என்னவென்றால், ஒருவர் தவம் செய்து அந்த உச்சத்தை அடைந்து சிறு தவறு என்றால் வீழ்ச்சி அடைவதை பற்றிய கதைகள் நிறைய. அதன் பிறகு பக்தி இயக்க காலகட்டத்தில் என்ன மாதிரியான கதைகள் இருக்கும் என்றால், அறிவு ஆச்சாரம் இரண்டிலும் உச்சத்தில் நிற்கும் ஒருவர் அடைய முடியாத இறை அருளை, இது எதுவுமே இல்லாத சாதாரண ஒருவன் அர்ப்பணிப்பு பக்தி வழியாக சென்றடைவான். கண்ணப்ப நாயனார் கதை உங்களுக்கு தெரியும். இந்த வகையான கதைகளில் ஒரு ஒரு கிடங்கு என்று பெரியவரானதை சொல்ல முடியும். இந்த கதை அச்சை உருவாக்கி தமிழ் மக்களுக்கு அவர் அழைத்திருக்கிறார். இதன் வடிவில் நிறைய கதைகள் இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடியவரை பற்றி ஒரு கதை வரும். அது ஒரு கதை உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த கதையா இருக்கலாம். ஒரு வேத வித்து, 4 வேதமும் கற்று தெளிந்தவர், 6 சாத்திரங்களில் கரை கடந்தவர், ஆச்சாரங்களில் சிறந்தவர், வேத வேள்விகளை ஆற்றக்கூடியவர், நரசிம்மத்தை தரிசனம் செய்வது என்று ஆசைப்படுகிறார். அதற்காக 10 ஆண்டுகள் தவம் செய்கிறார். காட்டுக்குள்ளே ஒரு நரசிம்மர் ஆலயம் இருக்கிறது. அங்கு சென்று தினமும் பூசை புனஸ்காரங்கள் செய்து தியானத்தில் அமர்ந்து நாள் முழுக்க வழிபடுவது அவருடைய வழக்கம். இப்படி பல ஆண்டுகள் செய்கின்றன. இதை ஒரு வேடன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அவன் அந்த வேதத்தில் வந்து கேட்கிறான், நீங்க எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நானும் பல ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்கேன். நீங்க படக்கூடிய பாடம் பார்த்தா பரிதாபமா இருக்கு. நான் என்ன பண்ணணும்? அதுக்கு இதெல்லாம் உனக்கு புரியாது, போ அப்படிங்கிறார். இல்லையா, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, அது நம்ம காட்டுல வந்து பண்ணிட்டீங்க, என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிற. ரொம்ப திருப்பி கேட்க ஒரு எரிச்சலோட, நான் ஒரு பர்டிகுலர் மிருகத்தை தேடிட்டு இருக்கேன், அது பார்க்க தான் வந்திருக்கேன். இந்த காட்டுல இருக்குங்களா அப்படிங்க. இந்த காட்டுல எல்லா காட்டுல இருக்கக்கூடிய மிருகம் தான். என்ன வகையான மிருகம்? அது சிங்க தலை இருக்கும், மனித உடல் இருக்கும். அந்த மிருகத்தை தேடிட்டு இருக்கேன், போதுமா? தேடிட்டு ஐயா, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அதை கொண்டு வந்துடுறேன். இந்த காட்டுல இருக்குன்னா வரும், இல்லைன்னா ஆளு வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். காடெல்லாம் இடுக்கு விடாம தேடலாம், அப்படி மிருகம் இல்லை. அந்தி பொழுது அடையுது, காடு கிடைக்கல. இவர்கிட்ட போய் பதில் சொல்றதை விட உயிர் வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு கூறிய அம்பை எடுத்து தன் கழுத்தில் வைக்கிறான். வச்சுட்டு இழுக்க போறான். அப்போ ஒரு உருமன் சத்தம் கேட்குது. பார்த்தா அங்கே ஒரு மிருகம் போயிட்டு இருக்கு, மனித உடம்பு, சிங்க தலை,
கபால் அதை பிடிச்சு தரதரம் இழுத்துட்டு வந்து கையை கட்டி கழுத்துல ஒரு கொடியை கட்டி இழுத்துட்டு வந்துடுறான். அந்த ஐயா நீ கேட்ட மிருகம் தானே என்னங்க அடிக்கிறான். இவர் பார்த்தா கொடி தான் தெரிஞ்ச வழி அந்த பக்கம் மிருகம் இல்லை. அங்க ஒரு குரல் கேட்குது, ஞானத்தாலும் ஆச்சாரத்தாலும் அடைய விரும்பிய நீ உனக்காக என்ன பார்க்க விரும்புகிறேன், இவன் வேறொருத்தருக்காக எந்த சுயநலம் இல்லாத விரும்புகிறான். ஆக இவனுக்கு நான் காட்சி கொடுப்பேன், இவன் வழியா என் குரலை மட்டும் கேட்கக்கூடிய அதிர்ஷ்டம் தான் உனக்கு. இது பக்தியின் சிறப்பில் சொல்லக்கூடிய ஒரு கதை. ஆனா இந்த கதையை நான் எப்படி வாசிப்பேன், ஞானத்தால் ஆச்சாரத்தால் அடைய முடியாத ஒன்று கடவுள். அதே போன்று கவிதை காலம் முழுக்க அறிஞர்கள் கவிதைக்காக தவம் இருக்கிறத பார்க்கலாம். பேரறிஞர்கள் வாழ்நாள் முழுக்க கவிதையிலே உழன்று கொண்டிருப்பார். பல பேர் எனக்கு தெரியும், ஆனால் ஒரு கவிதையுடைய நுட்பம் அவளுக்கு தெரியாது. இவர்களை பற்றி நம்முடைய மரபுல நிறைய வந்துட்டே இருக்கு. கவியுளம் காண்கிறார் என்கிறார். ஏன் புதுப்பித்தன் சொன்னான், வேதாந்திகளின் கைக்கு சிக்காத கடவுள் போலதான் எனது கதைகள். வேதாந்திகளுக்கு மெய்மையை உணர்வதற்கு ஒரு தடை இருக்கு, அறிஞர்களுக்கு கவிதையை உணர்வதற்கு ஒரு தடை. அறிஞர்கள் அவர்கள் அறிஞர்கள் என்பதனாலேயே அவர்களுக்கு ஒரு வட்டத்தை போட்டுக் கொள்கிறார். அவர்களுக்கு ஒரு பீடம் இருக்கு. அறிவு என்பது ஒரு அடையாளம், ஒரு பீடம். அதை விட்டு நீங்கள் அடுத்த கட்டத்தை எடுத்து வைக்க முடியும். ஒரு படிகளில் ஏறக்கூடியவன் ஒவ்வொரு படியையும் கையில எடுத்துக்கிட்டு ஏறினான்னா 30வது படியில அவன் கையில 30 படி இருக்கு. 40வது படிக்கு அவனை போக முடியாது. அதே போன்றுதான் அறிஞர்கள் அவர் கற்றவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு மேலே செல்வார். பத்மா சுப்பிரமணியம் தொலைக்காட்சியில் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். சுந்தரராசனை பார்த்து கொண்டிருந்தார். நான் கேட்ட எப்படி ஆடுறாங்க, ரொம்ப படிச்சிருக்காங்க. அப்புறம் அவ்வளோ புக்கை சுமந்து ஆடணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 100 புத்தகத்தை எடுத்துட்டு ஒரு அம்மா ஆடலாம் எப்படி இருக்கும். ஆகவே கலை என்பது எப்போதுமே ஒரு உதறி செல்வதில் இருக்கிறது, நேற்று இன்மையில் இருக்கிறது, இன்று புதிதாக பிறப்பதில் இருக்கிறது, தன்னை மறுதளித்து அடுத்த கட்டத்தை எடுத்து வைப்பதில் உண்டு. அறிஞனுக்கு அது முடியாது. அறிஞனாகி வந்த ஒரு நீண்ட பாதை அவனுக்கு பின்னால் இருக்கிறது. அந்த பாதையை எடுத்துக்கொண்டுதான் அடுத்த காரடியை வைக்கிறது. அப்ப என்ன ஆகும்னா, காலம் செல்ல 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 ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறது மிக கஷ்டமாயி ஒரு கட்டத்துல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அதனால நீங்க பார்த்தா தெரியும், வயதான அறிஞர்கள் சிலர் 1950களில் வாழ்ந்து கொண்டு இருப்பார், சிலர் 60களில் இருப்பாங்க, சிலர் 75ல் இருப்பாங்க. சமகாலத்தில் வாழக்கூடிய வயதான அறிஞர்களே கிடையாது. ஆனால் கி ராஜநாராயணனுக்கு 95 வயதாகிறது. அவர் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கலைஞர். இதுதான் அறிஞனுக்கு கவிதைக்குமான பெரிய இடைவெளி. நம்முடைய ஒரு சரித்திர வாய்ப்பு என்னவென்றால், நம்முடைய காலகட்டத்தின் மகத்தான படைப்பாகிய திருக்குறள் அறிஞர்கள் வழியாக நமக்கு கிடைத்தது. அவர்கள் அதற்கு ஒரு சித்திரத்தை உருவாக்குகிறார்கள், அவர் அதை நமக்கு படைக்கிறார்கள். நாம் அத்தனை பேருமே கல்லூரிகளிலும் அதற்கு முன் பள்ளிகளிலும் தமிழறிஞர்களிடமிருந்து திருக்குறளை அடைந்திருக்கும். எனக்கு தெரிந்து நவீன இலக்கியம் சார்ந்து கவிதை எழுதக்கூடிய கணிசன பேர்களுக்கு திருக்குறள் பற்றின ஒரு ஒவ்வாமை இருக்கு. நான் எழுத வந்த போது மரபு இலக்கியத்தை பற்றி நவீன இலக்கியத்தை சார்ந்தவர்கள் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க, பேசக்கூடாது என்ற எண்ணமே இருந்தது. திருக்குறளிலிருந்து தனக்கு ஒரு வரி கூட கிடைக்கவில்லை என்று சுந்தர ராமசாமி சொன்னார். அவருடைய தலைமுறையை சார்ந்த எழுத்தாளர்களுக்கு மரபு இலக்கியம் மேல் ஒவ்வாமை, வெறுப்பு, விலக்கம், தூரம் எவ்வளவு இருந்தது. ஏன் என்று பார்த்தால், அவர்களுக்கு கல்லூரியிலோ பள்ளியிலோ ஒரு தமிழ் அறிஞர் திருக்குறளை சொல்லிக் கொடுத்திருப்பார். அந்த ஒரே காரணத்தினாலேயே எஞ்சிய வாழ்நாள் முழுக்க வெறும் திருக்குறள் பக்கத்திலே போகாமல் பண்ணி விட்டுருவார். இது தமிழகத்துடைய மிகப்பெரிய துரதிருஷ்டங்கள் ஒன்று. இந்த அறிஞர்களிடமிருந்து, அறிவின் புறத்தில் இருந்து திருக்குறளை எப்படி வெளியே கொண்டு வருவது, சிப்பிக்குள் இருந்து எப்படி முத்தை வெளியே எடுப்பது என்பதுதான் இந்த காலகட்டத்துடைய இளைய தலைமுறையுடைய முக்கியமான சவாலாக இருக்கிறது. இந்த உரையுடைய அடிப்படை தொடக்கம் ஒன்று இதுதான், கவிதை வெளியே கொள்வது. அறிஞர் உருவாக்கிய ஒரு குரலில் இருந்து குரலின் கவிதையை மீட்டுக் கொண்டு வருவது. இது தமிழோட மிகப்பெரிய
சிக்கல்கள் ஒன்று. ஏனென்றால் அறிஞர்கள் புழங்கக்கூடிய வட்டாரம் என்பது ஒன்று இலக்கணம், இன்னொன்று ஒரு படைப்புடைய பின்புலம் சார்ந்தது, படைப்பு சார்ந்ததல்ல. அவன் இலக்கணத்தை கையாள முடியும். சம்ஸ்கிருதத்தில் எடுத்துக்கொண்டால் பேரறிஞர்கள் இலக்கண அறிஞர்கள் தான். தமிழில் அதுக்கும் பிரச்சனை. நம்முடைய மகத்தான இலக்கண நூலாகிய தொல்காப்பியம் தன்னளவு ஒரு கவிதையாக உட்கார்ந்துருக்கு. கவிதையை சரியாக வாசிக்க முடியலன்னா தொல்காப்பியத்தை சரியாக வாசிக்க முடியாது. இந்த இடர்களில் இருந்து எப்படி ஒரு காலடியை முன்னெடுத்து வைப்பது என்கிறதுதான் உங்களுடைய செய்தி. அந்த வேலன் எப்படி பெருமாளை பார்த்தான்? ஏனென்றால் பேரறிஞருக்கு பெருமாள் மேல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. புத்தகத்திற்கெல்லாம் சொல்லி இருக்கேன், நிஜமா இருக்குமா என்று. இந்த சின்ன சந்தேகம் போது அது ஒருபோதும் முன்னால வராது. ஆனா இவனுக்கு தெரியாது. அவன் இவன் கண் முன்னால் கற்பனையில் அதை பார்த்துட்டான். கற்பனையில் ஒரு விஷயத்தை பார்த்துட்டாலே அது முன்னாடி வந்து நின்று என்னைக்காவது ஒரு நாளைக்கு. ஏன்னா அது ஏற்கனவே நிகழ்ந்தாச்சு கருவடிவில். இனி பருவடிவில் நடக்கிறது மட்டும்தான் மீதி. அதுதான் கவிதையில் நடக்குது. கவிதைக்கு ஒரு கலக்கமின்மை தேவைப்படுது. கவிதை வாசிப்பதற்கு ஒரு சின்ன குழந்தைத்தன்மை தேவைப்படுது. பல சமயங்களில் தமிழ் கவிதையோட சிறந்த கவிதையை ஒரு குழந்தைகிட்ட சொன்னா அது புரியுது, சரிதான் சொல்லுது. ஆனா ஒரு அறிஞர் அதை வந்து விரித்துரைக்க ஆகும்போது கிட்டத்தட்ட புகையில இருக்கிற மாதிரியான ஒரு அனுபவமா மாறி. இந்த கலங்கமின்மையுடன், இந்த புதிய தொடக்கத்துடன், ஒரு குழந்தை வெளிவந்து உலகத்தை பார்க்கும் கண்களுடன் இந்த நூற்றாண்டில் நாம் மறுபடியும் திருக்குறளை பார்க்க முடியுமா? அதுதான் முதன்மையான கேள்வி என்று நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், அதை திருக்குறள் இன்றைக்கு அமர்ந்திருக்கும் பீடம் என்று நான் சொல்றேன். அதுக்கு முன்னால் அந்த திரு ஒரு பெரிய பிரச்சனை தான். குறள் தான் அந்த திரு அதுக்கு ஒரு கலனை கொடுக்குது. அதை ஒரு மூல நூலாக்கு. பல வருடங்களுக்கு முன்னால் நானும் நண்பர்களும் ஒரு சமண பயணத்தை மேற்கொண்டோம். ஈரோட்டில் அரைச்சலூர்ல இருந்து கிளம்பி ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய லதுவாரா வரைக்கும் ஒரு நீண்ட பயணம். அனைத்து சமண தலங்களை பார்த்துக்கொண்டு அப்போது ஜிபிஎஸ் என்ற வடிவம் அப்போதான் அறிமுகமாயிருக்கு. லண்டன்ல இருந்து முத்துகிருஷ்ணன் நண்பர் வந்திருந்தார். அவர் ஜிபிஎஸ் கருவியை பயன்படுத்தினார். எங்களுக்கு சரியா வழி தெரியாது. அது இங்கிருந்து நிறைய இடங்களை தேடி போனது அந்த கருவி வழியாக தான். போக போக அந்த கருவி மேல ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. நாங்கள் மத்திய பிரதேசத்தில் ஒரு விடுதிக்கு செல்லணும், ஒரு சந்தில் நிற்கணும். அப்புறம் ஜிபிஎஸ் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறார் நண்பர் ராஜமாணிக்கம் வந்து இறங்கி ஒரு ஆள்கிட்ட கேட்டார், எங்க அந்த ஹோட்டலே கேட்டுருங்க, இந்த இருக்கீங்க அப்படின்னாரு. ஜிபிஎஸ் பார்த்துட்டு இல்ல இல்ல ஜிபிஎஸ் இப்படி போட்டு சொல்லுது அப்படின்னா, இல்லைங்க இந்த பக்கம் ஜிபிஎஸ் சொல்லுங்க, ஜிபிஎஸ்ல போட்டிருக்கான், தெளிவா போட்டிருக்கான். சரி அந்த பக்கம் போவோம். ஏறத்தாழ 40 நிமிடங்கள் சுற்றி விடுதியை வந்து அடைந்தோம். விடுதி போட்டு பால்கனில இருந்து இப்படி பார்த்தா நான் வழிகட்ட இடம் தெரியுது. இதுதான் மூல நூல் மேலுள்ள நம்பிக்கை என்பது. ஒரு புத்தகம் உங்களுக்கு வழிகாட்டி நூலாக அமையும் என்றால் அதன் பிறகு அது மேல் இருக்கிறது நம்பிக்கை தான், பற்று அல்ல, ஈடுபாடு அல்ல. அது மேல் உங்களுக்கு இருப்பது வந்து ஏற்பு உருவாக்குவது மூலநூலுடைய ஒரு இயல்பு. அந்த ஒரு காரணத்தினாலே மூலநூலை அணுவதற்கு ஒரு மிகப்பெரிய தடை நமக்கு உருவாகுது. மூலநூல் என்றால் என்ன? கேனன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார். ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ மொழிக்கோ பண்பாட்டுக்கோ அல்லது ஒரு மதத்திற்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இயக்கத்திற்கோ ஒரு வட்டாரத்திற்கோ அடிப்படைகளை அமைத்து தருவதற்கு அவர்களால் நம்பப்படக்கூடிய முன்வைக்கப்படக்கூடிய ஒரு நூல் மூல நூல் என்று சொல்லலாம். குர்ஆன் இஸ்லாமிய மூலநூல், பைபிள் கிறிஸ்தவருடைய மூலநூல், மூலதனம் மார்க்சிய மதத்தின் மூலநூல். மூலநூலுக்கு சில தன்மைகள் இருக்கு. அந்த மூலநூலை ஏற்கக்கூடியவர்கள் தங்களை அந்த மூலநூலுடைய மையத்தோடு ஒப்பிடுவார்கள். நாங்கள் அதனுடைய சிருஷ்டிகள் என்று சொல்வார்கள். அந்த மூலநூலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த மூலநூலை என்ன சொல்றது, ரத்தமும் சதையும் நகமும் பல்லும் வைத்து பாதுகாப்பார். இதனால என்ன ஆகும்னா, அந்த மூலநூலுக்கு ஒரு வரலாறு இருக்கு இல்லையா, அந்த வரலாறு பற்றி நீங்க பேசவே முடியாது. அந்த மூலநூலை ஏற்றவர் அதுக்கு ஒரு வரலாறை உருவாக்கி வச்சிருப்பாங்க. அந்த வரலாறு தான் நீங்க ஏற்க முடியும். அந்த வரலாறு நீங்க மறுக்கவே முடியாது. மறுத்தால் அந்த மூலநூலை ஏற்றவர்களை நீங்க ஒரு போரை அடைவீர்கள் அர்த்தம். அந்த மூலநூலுக்கான ஒரு பெரிய வரலாற்று குலத்தை அவர்கள் கற்பனை செய்திருக்கிறார். இரண்டாவது,
அந்த மூலநூலுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகளையோ உள் விவாதங்களையோ அதனுடைய பரிணாமத்தை நீங்க பேச முடியாது. பேசினா அந்த மூலநூலை ஏற்றுக்கொண்டவர்கள் அது தங்களுக்கு எதிரான விமர்சனம் எடுத்துக்கொள்வாங்க. தங்கள் இருக்க தேவையில்லை இவர் சொல்றாங்க, தங்கள் எதிரிகளாக பிரகடனப்படுத்துவார். எந்த ஒரு புத்தகமும் அதுக்குள்ள பல விதமான முரண்களை கொண்டிருக்கும். அது முக்கியமான ஒரு விஷயம். ஒரு புத்தகத்துக்குள்ள முரண்பாடுகளை சுட்டி காட்டுவது என்பது அந்த புத்தகத்தின் முக்கியத்துவத்தை குறைப்பதோ அதை மறுப்பதோ கிடையாது. ஒரு புத்தகத்துக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள் என்பவை அந்த புத்தகம் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் என்று சொல்லலாம். அந்த புத்தகத்தினுடைய விரிசல் கேப்ஸ் என்று அதை நவீன மொழியில் அறிஞர் சொல்வார்கள். ஊழில் பெருவெளி யாவுல என்று ஒரு இடத்துல சொல்லக்கூடியவர் இன்னொரு இடத்துல ஊழையும் முப்பக்கம் காணலாம் என்று ஏன் சொல்கிறார் என்ற கேள்விதான் முக்கியமே ஒழிய இது வள்ளுவரை மறுப்பதல்ல. இந்த இரண்டு கவரிகளுக்கு நடுவே ஒரு பாதை இருக்கிறது, அது வள்ளுவரை நோக்கி செல்லக்கூடிய ஒரு ராஜ பாதை. ஆனால் இந்த முரண்பாடுகளை நீங்கள் மூலநூல்களுக்கு சுட்டி கட்டால் அப்படின்னால் செந்தா போதாரின் தெய்வ புலவரின் பண்டிதத்தை நீ மறுக்கிறாயா, அதுக்கு நீ யார் என்ற கேள்வி வரும். இது மூலநூலுடைய மிகப்பெரிய சிக்கல். நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும், மூலநூலாக ஏற்றுக்கொண்ட எந்த படைப்பை பற்றி நம்ம வெடிகுண்டை கையாளுவது போல கருத்து சொல்லுவோம். இதே மேடையில குரானை பற்றி ஒரு உரையாற்ற சொல்லந்தால் 15 ஆண்டுகளுக்கு மேல குரானை பெற்றுக் கொண்டிருக்கிற நான் ஒரு வாரி பேச மாட்டேன். எனக்கு நமக்கு எதுக்கு கன்னி வெடிகளின் மேல் நின்று கொண்டு பேசுவது? இது மூலநூலுடைய இந்த மூலநூலுக்கு அந்த தன்மை இருக்கு. மூன்றாவதாக மூலநூலை கால அடிப்படையிலோ குண அடிப்படையிலோ இன்னொரு நூலுடன் ஒப்பிடுவதை அந்த மூலநூலை ஏற்றுக்கொண்டவர்கள் மாட்டார். அதனுடைய ஒப்பாரும் இக்காரம் இல்லாத தன்மை இருக்கு. அது அத்தனை மேடையிலே சொல்வார். இந்த மேடையில ஒரு பொருள் பாதி பேராவது திருக்குறள் உரைகளை கேட்கும் வழங்குடையவர் நினைக்கிறேன். அது அத்தனை பேர் வரக்கூடிய வார்த்தை ஒப்பாரும் மிக்கதும் இல்லாத திருக்குறள், ஈடு இணையற்ற திருக்குறள், உலகத்திலே முதன்மையான நூல். இது எல்லா மூலநூலை பற்றி சொல்லப்படக்கூடிய வரி. மூலநூல் என்றால் அதை எதிர்த்து பேசக்கூடியவர் அது ஒப்பும் மிகவும் இல்லாத மகத்தான நூல் என்றுதான் சொல்லுவார். அதுக்கு இன்னொரு கூட ஒப்பிட முடியாது. அப்படி ஒப்பிட்டா கூட அதை விட இது எவ்வளவு பெட்டர் என்று தான் சொல்ல முடியும். கன்ஃபியூஷியஸ் திருக்குறளை ஒப்பிட முடியாது. ஹாமுராபியின் குறிப்புடன் திருக்குறளை ஒப்பிட முடியாது. இந்தியாவில் எந்த நூலுடன் திருக்குறளை ஒப்பிட முடியாது. இது மூலநூல் மயக்கம், மூலநூல் உருவாக்கக்கூடிய இறுக்கம். இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். மூலநூல் என்று ஒன்றை கற்பிதம் செய்யும் போது வரக்கூடிய இந்த தன்மைகள் மூலநூலை ஒரு கோயில் மைய சிலையாக மாற்றிவிடுங்க. கோபுரம், அப்புறம் நூற்றுக்கணக்கான சிற்பங்கள், சிலைகள், இதெல்லாம் தாண்டி பிரகாரங்களை தாண்டி அர்த்த மண்டபத்தை தாண்டி வளிமண்டபத்தை தாண்டி இருட்டுக்குள் கண்கள் மினுங்க அணுக முடியாதவராக உட்கார்ந்துருக்கும் மூலநூல். நீங்க அங்க போக முடியாது, 30 அடி தள்ளி தான் நிற்கணும். உள்ள ஒரு அதிகாரப்பூர்வ பூசகர் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் சொல்லுவார் இவருக்கு என்னென்ன வேணும்னு சொல்றாங்க. மூலநூல் அனைத்து கருவறைக்குள் கொண்டு வைக்கப்படுகின்றன. அல்லது இன்னொரு வகையில் பார்த்தா மூலநூல் அனைத்து அரசர்களை போல உட்கார்ந்துருக்கின்றன. கோட்டைகள், ரதகஜ பதாதிகள், அப்புறம் அரண்மனை, வாசல் காவலர்கள், 2 பக்கமும் மெய்க்காவலர்கள், கவரி வீசக்கூடிய செடி, நடுவில் மூலநூல் உட்கார்ந்து அரசனை போல. அங்கு இப்படிதான் நிற்க முடியும். நமக்கு தெரியும், மடங்களுக்குள்ள போனா நம்மளை அறியாமலே நம்மளை இப்படி நிற்க வச்சிருவாங்க. முதல்ல போறதுக்குள்ள ஒரு 10 பேர் அதே மாதிரி நிற்பாங்க. பார்த்த உடனே ஓகே இல்லையோ அப்படின்னு நம்ம நினைப்போம். இன்னொரு இப்படி ஆரம்பிச்சிடலாம். கடைசியில் அந்த புகைப்படத்தை பார்த்தா நமக்கே வெக்கமா இருக்கும். சரி, ஒரு தப்பு நடந்து போச்சு, அதனால போகாம இருப்போம் நாம. அந்த வகையில மூலநூல்களை அணுகும் போது நம்மளே அறியாமலே நமக்கு இப்படி ஒரு தன்மை உருவாக்கி இருக்கிறார். இதெல்லாம் தான் நவீன இளைஞனுக்கு, நவீன வாசகனுக்கு பெரும்பாலான மூலநூல்கள் மேல ஒரு ஒவ்வாமையை உருவாக்குது. அவன் ஒரு மத நம்பிக்கையாளர் என்றால் அவனுடைய மத நூலை கண்ணுக்கு எதிராக ஏற்றுக்கொள்வான். ஆனால் பொதுவாக நவீன இலக்கியம் என்பது அதுல ஒரு துடுக்குத்தனம் இருக்கு. நான் இதை எப்போது சொல்லி வருகிறேன், ஒரு சின்ன திமிர் இருக்கு. யார் நவீன இலக்கியத்துக்குள்ள வரான்னு பார்த்தா நான் இன்று யோசிக்க ஆரம்பிக்கிறேன். என்னுடைய பார்வையில், என்னுடைய ரசனை, என்னுடைய அணுகுமுறையில் இன்னொருத்தர் சொல்ல ஆரம்பிக்கதான் நவீன இலக்கியம். அவனுக்கு எதுவுமே கண்மூடித்தனமான கை கட்டி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு மனதில் அவனுக்கு வாய்க்க, அந்த மனதில் இல்லாத போதுதான் அவன் சுந்தரராமசாமியோ அசோகமுத்தனையோ தேவமனையோ வாசிக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய அந்த மீறல் துடுக்கு, அதற்கு இடமில்லாத ஒரு வாசிப்பை ஒரு சமுதாயம் ஒரு நூலுக்கு அளிக்கும் என்றால்
நவீன இலக்கியம் படிப்படியாக அந்த நூலை வெளியிட்டார். இந்த ஒரு காரணத்தினால்தான் திருக்குறள் நவீன இலக்கிய வாசிப்பிலிருந்து எப்போதுமே வெளியே தர யோசிச்சு பாருங்க. கடந்த 100 ஆண்டுகளாக திருக்குறள் ஒரு பெரிய ஆவேசத்தோடு இங்கே முன்வைக்கப்படுகிறது. ஒரு பெரிய தீவிரத்தோடு முன்வைச்சு எங்க பார்த்தாலும் திருக்குறள் பத்தின பேசுறது. 4 திருக்குறள் தெரியாத ஆளே தமிழ்நாட்டில் கிடையாது. கடந்த 100 வருடங்களாக இங்கே நவீன இலக்கியம் என்ற ஒரு இயக்கம் உருவாகி உலக இலக்கியம் திமிர்ந்து நோக்கப்பட வேண்டிய மகத்தான படைப்புகளை நவீன இலக்கியம் உருவாக்கியிருக்கீங்க. தமிழ் இலக்கியத்துடைய வீச்சு கண்டிப்பாக உலக இலக்கியத்தில் எந்த மொழியில் எழுதப்படக்கூடிய மகத்தான படைப்புகளுக்கு நிகரானது. ஆனா இது ரெண்டும் 2 இணைகோடுகளை தந்து சந்தித்துக் கொண்டதே இல்லை. நவீன இலக்கியத்துல எந்த ஒரு முக்கியமான விமர்சகனும் திருக்குறள் பற்றி ஒரு கட்டுரை எழுதின கிடையாது. நவீன இலக்கியத்துடைய எந்த ஒரு மகத்தான படைப்பாளியும் திருக்குறளை பற்றி தான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதின கிடையாது. எழுதியிருந்தால் கூட போன பக்கத்துல ஒரு பக்கம் அல்ல 2 பக்கத்துல அதை ஒரு நிராகரிப்புட எழுதியிருப்பான். ஆனா திருக்குறள் சார்ந்த பகடிகள், திருக்குறள் சார்ந்த நுட்பமான ஊசி குத்தல்கள் எல்லா நவீன படைப்புகளும் உள்ளே. இன்னும் சொல்ல போனா நவீன இலக்கியத்தின் மையத்துக்கு வந்து ஒரு நவீன இலக்கிய அதிகமாக ஆன பிறகு தொடர்ந்து மரபிலக்கியத்தை பற்றி திருக்குறளை பற்றி பேசக்கூடிய எழுத்தாளர் என்னுடைய தலைமுறையில் தான் உருவாகி வர. நான் பேசுறேன், பிரேம் பேசுறேன். இது வந்து ஏங்கிறதா நான் இந்த கூடத்தில் பேசுறேன். இந்த ரிஃப்ட், இந்த பிளவு எப்படி வரும், மூலநூல் எப்படி வந்து நம்மளை அகற்றுது. திருக்குறளை பற்றி பேசும்போது அதை மூல நூல் ஆக்கக்கூடியவர் 2 விஷயத்தை பண்றாங்க, இல்ல 3 விஷயத்தை பண்றாங்க. அதை பற்றி நான் சொல்றேன். ஒன்று தொன்மை, இன்னொன்று தூய்மை, இன்னொன்று மாறாமை. இந்த 3 அதுக்கு ஒரு நிபந்தனையாக போடுறாங்க. அதுக்கு ஒரு அதிகாரத்தன்மையை கொடுக்க வேண்டியது. ஒரு மூலநூல், ஒரு மூலநூல் என்பது சாதாரணமாக மக்களால் மறுக்கப்பட முடியாத இடத்துல கொண்டு நிறுத்த வேண்டியது. அப்படி இடத்துல ஒரு மூலநூலை கொண்டு நிறுத்தணும்னா அதுக்கு ஒரு அதிகாரபூர்வ தன்மை அளிக்கணும்னா அது சில கலர் சேர்த்த வேண்டியது. நான் சொன்னேன், அந்த தீர்வு தேவைப்படுது. அதற்கு அளிக்கப்பட ஒன்று தொன்மை. திருக்குறளுடைய காலம் பற்றி தமிழகத்திலே நடந்துள்ள விவாதங்களை பின்னால் நோக்கி எடுத்து சென்று பார்த்தால் நம்ப முடியாது. சமீபத்தில் சிங்கப்பூர்ல இருக்கு, அங்கு ஒரு தமிழர் நிறுவன திருக்குறளை பற்றி பேசும்போது சாதாரணமாக அது கிபி 2ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டுகள் எழுதப்பட்டிருக்காங்க அல்லவா, என்னங்க சொல்றீங்க அப்படிங்க. ஏங்க அப்படிங்க, 15,000 வருஷம் ஆகுது திருக்குறள் எழுதி. கிட்டத்தட்ட தமிழகத்தில் கற்கால மனிதன் எழுதின ஒரு படைப்பு என்ற எண்ணம் அவருக்கு இருக்கிறது மாதிரி தெரியுது. அவன் 15,000 வருஷம் என்றால் அது மனித பரிணாம வரலாற்றிலேயே ரொம்ப பின்னால் இல்லைங்களா. 15,000 வருஷம் குறைஞ்சாங்க. ஆனா பாவாணர் மாதிரி ஆட்கள் அது 1,00,000 வருஷம் கூட இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது நியாயத்தால் குறைஞ்சதிலேயே திருக்குறளை குறிச்சிட்டாங்க. இந்த தொன்மையை கற்பனை பண்றது ஏன்? சென்ற தொடர்ந்த காலத்தில் நடந்த திருக்குறள் சம்பந்தமான விவாதங்கள் பெரும்பகுதி அதை எப்படி பின்னரவடு தள்ளுவோங்கிறது தான் இருக்கு. 2-3 காரணம் இருக்கு. ஒன்று, மற்ற மொழிகள்ல எங்கெங்க தொன்மையான நூல் தென்படுதோ அதை விட ஒரு 50 வருஷம் முன்னாடி கொண்டு போறது. அப்ப காலம் பின்னால போயிட்டே இருக்கு. ஏன்னா பழைய நூல் கண்டுபிடிக்கப்பட்டுட்டே இருக்கு, தெரியுது. ஓ, இந்த புக் இன்னும் அவ்வளவு வருஷம் ஆச்சு, அப்படி இது 50 வருஷம் கூட்டிக்குவோமே. இப்படி ஒரு தொன்மையை கற்பனை பண்ணி அது மேல ஏற்றிக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு இந்த வரலாறு தமிழகத்துடைய பிற வரலாறுகள் இருக்குல்ல, சமூக வரலாறு, அரசியல் வரலாறு, பொருளியல் வரலாறுகளோட பொருந்துதாங்கிறத பற்றி கூட கவலைப்படுறது. உதாரணமாக திருக்குறள் இருக்கக்கூடிய பொருளியல் சார்ந்த தகவல் வைத்து தமிழகத்துடைய பொருளியல் எப்படியெல்லாம் மாறி வந்திருக்குங்கிறதை பற்றி வைத்து ஒரு வரலாற்றை உருவாக்க முடியும். பீலிவை சாகாத அச்சிலும் அப்பண்டம் சாலம் இருந்து பெய்கிற பொருளை வைத்துக் கொண்டு தமிழகத்தில் சாலையில் சாதாரணமாக ஆனவர்கள் எழுதப்பட்ட ஒரு நூல் என்பதை ஒரு ஆய்வாளர் சொல்ல முடியும். அந்த காலத்தை கணிப்பதற்கு நமக்கு சில பல வழிகள் இருக்கின்றன. வரலாறு என்பதே 3 வகையான அடிப்படைகள் கொண்டது. ஒன்று, அந்த வரலாறு பிற வகையான வரலாறுகளோடு பொருந்தணும். இரண்டாவது, அந்த வரலாறு இந்திய அளவிலேயும் உலக அளவிலேயும் ஒட்டுமொத்த வரலாற்றை சரியாக உட்காரணும். மூன்றாவதாக, அந்த வரலாறு தனக்குள் சொல்லக்கூடிய தகவல்கள் முரண்பாடு இல்லாம சரியா அதுக்கு அர்த்தம் கொடுக்கணும். இந்த 3 அம்சங்களை கருத்தில் படாமல்
தொன்மையை உருவாக்குவதன் வழியாகவே திருக்குறள் ஒரு பெரிய பழமையில கொடுத்தார்கள். இன்றைக்கு இந்த மேடையில இருக்கிற மிகப்பெரிய தவறான கணிப்பு என்பது திருவள்ளுவர் ஆண்டு என்ற கணிப்பு தான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஒரு கணிப்பு வருவதால் அதை எடுத்துட்டு அப்படியே திருக்குறள் கொண்டு போட்டு 2000 வருஷம் ஆச்சு. பலராக அதை ஒரு துன்பமாக ஆக்கி பெரும்பாலாக்கள் அதை நம்ப ஆரம்பித்து விட்டார். இன்னைக்கு ஒரு மேடையில் ஒரு கல்லூரியில போய் இப்ப இந்த கோவையில் இந்த மேடை நான் பேச முடியும், இங்கே ஒரு கல்லூரியில் நான் பேச முடியாது. எந்திரிச்சியா அப்பட திருவள்ளுவர் ஆண்டு தப்பா என்று ஆரம்பிச்சிருவாங்க. திருவள்ளுவர் ஆண்டு என்பது மறைமலை அடிகளை கிறிஸ்து பிரபு ஆண்டை மாற்றி திருவள்ளுவருக்கு போட்ட மட்டும்தான். அதுக்கப்புறம் எந்த ஆய்வும் அதுக்கு பின்னால கிடையாது. இப்படிதான் அந்த திரு உருவாக்கப்படுது. தொன்மை, அந்த தொன்மை என்ன கொடுக்குதுன்னா எந்த அளவுக்கு பின்னால போகுதோ அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு அதிகாரத்தன்மை வருது என்று அன்றே சொன்னார் தமிழர் என்று அன்றைக்கு குறிப்பிடப்பட்டது. நிறைய மூதாதையோட ஆசிகள் அதில் சேர்ந்துட்டே இருக்கு. இரண்டாவது தூய்மை. திருக்குறள் பிற எந்த அறிவுத்துறைக்கும், பிற எந்த நூலுக்கும், பிற எந்த பண்பாட்டுக்கும் கடன்படாத சுத்த சுயம்புவான தனித்துவமான ஒரு படைப்பு என்கிற ஒரு மாயை. அதை தொடர்ந்து பேசி பேசி உருவாக்குவாங்க. திருக்குறளை பற்றி நீங்கள் உரையை கேட்டிருந்தால் அத்தனை உரையும் இந்த இரண்டாவது மையத்தை சார்ந்து எப்போதும் வந்து சேர்றீங்க பார்க்கலாம். உண்மையில் ஒரு மகத்தான செவ்வியல் படைப்பு பிற பாதிப்பு இல்லாமல் நிகழ முடியாது, நிகழ்ந்த வரலாறே கிடையாது. ஒரு பழங்குடி பாடல் அப்படி இருக்கலாம், ஆனா திருக்குறள் அப்படி இல்லை. அது ஒரு கிளாசிக், அது ஒரு செவ்வியல் படைப்பு, ஒரு கிளாசிக். ஒரு கிளாசிக் என்பது ஒரு பரந்துபட்ட பல்லாண்டு விவாதத்துடைய விளைவாக உருவாகி வருகிறது. குறைந்தது 300-500 வருட காலம் கடந்த ஒரு மாபெரும் தத்துவ அற விவாதத்தின் உச்சியில் உருவாகி வரக்கூடியவர்களாகத்தான் ஒரு செவ்வியல் நூல் இருக்க முடியும். அந்த விவாதம் நம்மள ஈஸியா வராது. எந்த ஒரு பண்பாடும் வெளியிருந்து வரக்கூடிய ஒரு அடியினால் தான் நகரும். வெளியிருந்து வராத ஒரு அடி அது படையெடுப்பா கூட இருக்கலாம், ஆனால் அது சிந்தனையில மிகப்பெரிய மாற்றத்தை உருவாகும். மிக எதிரியான ஒரு விஷயம், மிக அழிக்கக்கூடிய விஷயம் கூட சிந்தனையை மாற்றி அமைக்கும். ஆனா வெளியிருந்து அடி வந்து அது நகரும். அதனுடைய உள்முரண்பாடுகளால் தான் நகரும். அதுல எந்த ஒரு படைப்பும் தூயது கிடையாது. இந்த தூய்மைங்கிற வார்த்தையை ஒருத்தன் பயன்படுத்தினாலே அது எந்த நூலுக்கா இருந்தாலும் தூய்மை என்ற வார்த்தை ஒருத்தன் பயன்படுத்தினாலே அவன் சிந்தனையை கட்டி போட வேண்டிய அடிப்படைவாதி அர்த்தம். அவனுக்கு ஒரு செவ்வியல் செயல்படும் விதம் தெரியாது அர்த்தம். சிந்தனைகளை வாங்கி அதுக்கு எதிர்மையாற்றி உரையாடி தன்னைத்தானே மேம்படுத்தி கொண்டு படிப்படியாகத்தான் ஒரு கிளாசிக் நூல் உருவாகும். ஆனா தொடர்ந்து நமக்கு திருக்குறளை இந்த நூலுடைய பாதிப்பு இருக்குன்னு சொன்னா உடனே ரத்தம் கொதிக்கிறது. எப்படிங்க திருத்தமிழத்தை பார்த்து எழுதலாம்? ஒரு சமகாலத்தில் எழுதப்பட்ட நூல்களுக்கு உலகளாவிய பொதுமை என்பவர்களை பார்த்து தெரியும். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இங்கே கோவையோட பக்கத்துல கொடுமணல் இருக்கிற இடம் இருக்கு, அங்கே நடுத்தர்கள் இருக்கிறார். சாதாரணமாக 50,000 வருட தொன்மை உள்ளது. கற்காலத்திலே கடைசி காலகட்டத்தில் பெருங்கற்காலம் சென்றது. இந்தியா முழுக்க நாங்கள் நண்பர்கள் சென்று நடுகர்களை பார்த்திருக்கோம், பெருங்கற்களை பார்த்திருக்கோம். ஒரே வடிவில் தான் இருக்கும், ஒரே தன்மை கொண்டு இருக்கும். நான் நடுகர்களை பிரிட்டன்ல பார்த்திருக்கேன், ஸ்பெயின்லையும் மஞ்சூரியா வரைக்கும் ஒரு பெரிய குறுக்கு வெட்டு தொட்டில் நடுகர்கள் இருக்கின்றன. எல்லா கல்லும் ஏறத்தாழ ஒரே மாதிரி அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது மொழி என்ற ஒரு விஷயத்தை நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பண்பாட்டு கலப்பு ஆரம்பித்து விட்டது மனித குலத்தில். சிஸ்டுகள், ரவுண்டுகள், மென்கிகள் சொல்லக்கூடிய எல்லாமே உலக அளவில் ஒன்றாத்தான் இருக்கு. அங்க இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நூல்களுக்கு இடையில ஒரு பொது அம்சம் இருக்கு. கேம்பல் மாதிரியான பேரறிஞர் உலகத்தில் அனைத்து தொன்மங்களுக்கு ஒரு பொதுத்தன்மை இருக்கிறதை காட்டுறாங்க. ராமாயணத்துக்கும் ஹெலன் ஆஃப் ட்ராய் கதைக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை நீங்க பார்த்தா தெரியும். உலகத்துல எல்லா தொன்மங்களும் ஏறத்தாழ ஒன்றாத்தான் இருக்கு. பாம்பு தெய்வமா இருக்கக்கூடியது உலகத்துல எல்லா தொழில் பழங்குடிகளுக்கும் ஏறத்தாழ ஒரே வகையான பாம்பு தான் இருக்கு. தன்வாலை தான் கவக்கூடிய பாம்பு இல்லாத தொழில் பண்பாடே கிடையாது. ஆக ஒரு பெரிய உரையாடல் வடிவாகத்தான் மனித குலம் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தது. இந்த உரையாடல் ஆரம்பித்தது மனிதன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய பண்பாடுங்கிறது எந்த ஒரு அடையாளம் தோன்றுவதற்கு முன்னாடியே உரையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாம பாசிட்டிவ் பண்பாடு என்பது அந்த உரையாடல் முடிந்த
பிறகு ஆரம்பிச்ச ஒரு பேச்சு தான். ஆக தூய்மை என்பது ஒரு மாயை. அப்படி தூய்மை இருக்க முடியாது. எந்த நூலுக்கும், எந்த பேரிலைக்கு நூலுக்கும் தூய்மை கிடையாது. அது உரையாடலின் விளைவாக கொண்டும் கொடுத்தும் தன்னைத்தானே செதுக்கி முன்னோடு செல்வது தான் உருவாகிவிட்டது. அதுவும் திருக்குறள் போன்ற ஒரு ரிஃபைன்டு ஒர்க், ஒரு மிகப்பெரிய அளவில் செறிவான ஒரு படைப்பு, ஒருபோதும் ஒரு வகையான தூய்மையிலிருந்து உருவாகி வந்திருக்கிறார். ஆனால் நம்முடைய கல்விக்கூடங்கள், நம்முடைய பேரறிஞர்கள் நமக்கு திரும்ப திரும்ப இதனுடைய தூய்மையை பற்றி வாதிக்கிறார். அது காரணம், அதை திரும்பி கோவிலுக்குள்ள கொண்டு வைக்கிறது. மூன்றாவது, மாறாத தன்மை. இதுதான் இருக்கிற சிக்கலான இடம். ஒரு திருக்குறளை எடுத்து பார்த்தால் அதற்கு ஒரு அர்த்தத்தை இவர்கள் உருவாக்குறாங்க. அந்த அர்த்தத்தை மேலதிக வினாக்களுக்கு ஆளாக்குவதற்காக விரும்புகிறது. அந்த அர்த்தத்தை பற்றி கேள்வி கேட்க விரும்புவது. இது இதனுடைய அர்த்தம். திருக்குறள் என்பது ஒரு சட்ட நூல் அல்ல. திருக்குறள் ஒரு நெறிநூலாயினும் அடிப்படையில் ஒரு கவிதை நூல். அது மாறாத சொற்களை, மாறாத அர்த்தத்தை, மாறாத நீதியை அது சொல்லல. அது வாசகனுக்கு இடம் கொடுக்க, வாசகன் அதை முன்னெடுத்து பெற வேண்டிய அறையக்கூடுதல். தேவரசனுடைய வரிகள் நினைவுக்கு வருகின்றன. வண்ணத்து பூச்சி தன் காலில் ஒரு காட்டை சுமந்து செல்கிறது. வண்ணத்து பூச்சி காலில் இருக்கிற ஒரு மகரந்த துணி இருக்குல்ல, அது ஒரு காடு. இன்னொரு மரத்தில் சென்று சென்றால் அது தனி காடாக முடியாது. ஒரு கவிதை என்பது ஒரு தொடக்கம், ஒரு ஒரு பற்ற வைத்தல் மட்டும்தான். ஒரு வாசகம் அதிலிருந்து செல்லக்கூடிய தொலைவு அதிகம். ஆனா நீங்க அதை ஒரு மூலநூலாக்கினீங்கன்னா மாற்று வாசிப்புகளுக்கு இடமே இல்லாம கொஞ்சம் கூட வளராம ஒன்றா மாற்றோம். திருக்குறளுடைய ஒரு திருக்குறள் என்பது ஒரு விதை, அது முளைக்கும். இவங்க அதை கூழாங்கெல்லாம் நம்ம காட்டுறாங்க. கோயிலாக வைக்க முடியும், ஷோகேஸ் வைக்க முடியும், முளைக்க. இந்த மாற்றம் இல்லாமே நீங்க வலியுறுத்தும் தோறும் கவிதை வாசகனை வெளியே தள்ளுவீங்க. அந்த குறளை விரித்துரைக்கும் வல்லமை உடையவனை உள்ளே விடாம பண்றாங்க. 1000 வாசல்கள் திறந்து கிடக்கக்கூடியது வந்து கவிதை. உள்ளே வரவும் வெளியே போகும் அந்த வாசல் உதவும். ஒரு வாசலை மட்டும் திறந்து வைக்கிறாங்க. அங்க பூசாரி நின்று இருக்காங்க, ரசீது இருக்கா, அர்ச்சனை தட்டு வாங்கியாச்சுன்னு கேட்கிறாங்க. இதுதான் மூல நூல்கள் என்ற இறுக்கம் இந்த நூலுக்கு உருவாகும்போது வரக்கூடிய தன்மை. ஏன் அடுத்த காலகட்டத்துடைய சிந்திக்கும் இளைஞர் இந்த செவ்வியல் படைப்பிலிருந்து விலகி போறாங்க? கேள்விக்கான விடையாத நான் சொல்லுவேன். நண்பர்கள், தஞ்சாவூர்ல பேராலயத்தில் தஞ்சை ஓவியங்கள் சோழர் காலத்தில் வரையப்பட்டுள்ளன. தமிழகத்துடைய தனித்துவம் வாய்ந்த தொன்மையான வரைகலைகளில் ஒன்று அங்கு இருக்கக்கூடிய ஓவியங்கள். சித்தன்ன வாசலுக்கு சமானமாக. ஆனால் நாயக்கர் காலத்தில் என்ன செய்தார்கள், அது மீது சுண்ணம் பூசி நாயக்கர் கால ஓவியங்களை அதை வரைச்சாங்க. அதன் பிறகு நாம நவீன காலத்தில் பண்பாட்டு மேம்பாட்டு அடைந்த பிறகு அது மேல வெள்ளை அடிச்சு திருப்பணி செய்யும் போது வெள்ளை அடிச்சுட்டாங்க. யுனெஸ்கோவுடைய ஃபண்டை வாங்கி லேசர் வச்சு அந்த வெள்ளை பூச்சை அப்படியே பேர்த்தெடுத்தாங்க. அதன் பிறகு அந்த நாயக்கர் கால ஓவியத்தை அப்படியே மெதுவாக பேர்த்து விளையாடுத்தாங்க. சோழர் கால ஓவியம் மீட்கப்பட்டது. இங்கு நான் செய்யக்கூடிய இந்த பணி ஏறத்தாழ அதே மாதிரி இருக்குதான். குறள் மேலிருந்து 2 படலங்களை நான் நிகழ்த்து விளக்க விரும்புகிறேன். 2 விதமான நீக்கங்களை இங்கே செய்ய விரும்புகிறேன். ஒன்று, அதிலிருந்து அந்த அறிவு சார்ந்த நீக்கத்தை நடத்த விரும்புகிறேன். 2வது, அதிலிருந்து அந்த மூலநூல் சார்ந்து உருவாக்கப்பட பிம்பத்தை நீக்க விரும்புகிறேன். இந்த 2 நீக்கங்களுக்கு பிறகு குறள் எனக்கு என்னவாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வையிலே முக்கியமான அம்சம். வருங்காலத்தில் இப்படிதான் நிகழும். ஒரு பெரிய அரசியல் புறத்திலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த பூச்சிகள் நிற்காது. லேசர் வந்து அதிலிருந்து படலங்களை உரித்து அகற்றத்தான் செய்ய தவிர்க்க முடியாது. அந்த 2 நீக்கங்களை செய்வதற்கு முன்னால் சில வரிகளை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒன்று, தனிப்பட்ட முறையில் அறிஞர்களுக்கு நான் எதிரானவன் அல்ல.
அவர் மேல் மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கக்கூடிய இந்த கிரகத்துக்கு முன்னால் கூட தமிழ் எழுதப்பட்ட முக்கியமான திருக்குறளை ஒரு பார்வை பார்த்து கொண்டு தான் நான் வந்திருக்கேன். தொடர்ந்து அவருடைய நூல்களை நான் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குறளை ஏட்டிலிருந்து கொண்டு வந்த தஞ்சாவூர் ஞானப்பிரகாச அவர்களுக்கு எல்லீஸ்வரை அச்சிலை கொண்டு வந்தார். அதிலிருந்து அதை குறைய அத்தனை அறிஞர்கள் மேலும் பெரிய மதிப்பையும் மரியாதையும் வணக்கத்தை இந்த மேடையில் நான் சொல்லிக் ஆசைப்படுகிறேன். இவர்களுக்கு நிகராகவே மிக எளிய ஒரு உரை வழியாக திருக்குறளை சாதாரண மக்களிடம் கொண்டு சென்று சேர்த்த அனைவரையும் திருக்குறள் படிக்க வைத்த மூவா அவர்களையும் இந்த மேடையில் இந்த மரியாதையோடு நான் சுட்டப்படுகிறேன். ஒருபோதும் அறிஞருடைய பங்களிப்பை நான் மறுக்கவில்லை. அறிஞர்கள் உருவாக்கிய ஒரு பெரிய அறிவு புலம் ஒன்று உள்ளது திருக்குறள் சார்ந்து. திருக்குறள் சார்ந்துள்ள அறிவு புலத்துக்கு பல முகங்கள் இருக்கு. திருக்குறளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கு. திருக்குறள் ஒவ்வொரு வார்த்தையும் தமிழுடைய வேற வேறு நூல்களில் எங்கெல்லாம் சுட்டப்பட்டிருக்கு என்பது அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கு. திருக்குறளுக்கும் மற்ற நூல்களுக்குமான கொண்டல் கொடுக்கல் அனைத்துமே அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கு. திருக்குறள் சார்ந்து தொடர்ந்து ஒரு மாபெரும் ஆய்வு இயக்கம் ஏறத்தாழ 60கள் வரைக்கும் நடந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு அப்படி ஒரு திருக்குறள் ஆய்வு இருக்கிறதா என்று தோன்றவில்லை. இன்றைக்கு திருக்குறள் பேரறிஞர்கள் என்று யாரும் இருப்பதாகவும் தெரியவில்லை. ஆனால் சென்ற தலைமுறை வரைக்கும் திருக்குறளில் ஊறி திருக்குறளில் தன் வாழ்க்கையை கரைத்துக் கொண்ட பேரறிஞர் இங்கே இருந்திருக்கிறார். அவர் மீதான ஒரு பெரிய மதிப்பை சொல்லாமல் அடுத்த கட்டத்திற்கு ஒரு வாசிப்பு நாம் சொல்ல முடியாது. இரண்டாவது மூலநூல், அதையும் ஒரு தவறான விஷயம், வரலாற்றில் நிகழ்ந்திருக்க கூடாது, இப்படி நடந்துவிட்டது தவறு என்ன சொல்ல வரல, அதை இங்கே தெளிவுபடுத்த. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தமிழில் உள்ள அச்சுக்கு தமிழோட தொன்மையான நூல்கள் பதிப்பிக்கப்படுகின்றன. சென்ற நூற்றாண்டிலே தொடர்ந்து தொழில் நூல்கள் தமிழுக்கு அச்சுக்கு வருகின்றன. அன்றைக்கு உருவான அந்த மன கிளர்ச்சியை இன்றைக்கு இருந்து கொண்டு நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, தமிழ் சமுதாயத்தில் என்றைக்குமே அத்தனை பேருக்கும் சமானமான ஒருங்கிணைந்த ஒரு கல்வி அளிக்கப்பட்டது கிடையாது. ஆகவே தமிழகத்தில் எந்த மகத்தான நூலும் அத்தனை பேரும் படிக்கப்பட்டதாகவோ அத்தனை பேராலும் அறியப்பட்டதாகவோ வரலாறு கிடையாது. எப்போதுமே அது தேர்ந்தெடுக்கப்பட்ட சின்ன குழுக்களுக்குள் தான் எல்லாமே நூலும் படிக்கப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலானவர்கள் செவி செல்வம் வழியாகத்தான் ஓரளவுக்கு நூல்களை கேள்விப்பட்டிருப்பாங்க. அச்சு முறை வந்தவுடன் நூல்கள் பதிப்பிக்கப்பட்டு அனைவருக்கும் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்பூர்வமான அந்த மனக்கிளர்ச்சியை, அந்த கொந்தளிப்பை நம்மால் இன்றைக்கு புரிந்து கொள்ள முடியாது. இரண்டாவதாக தமிழ் வரலாற்றை எடுத்து பார்த்தா ஏறத்தாழ 15ஆம் நூற்றாண்டிலிருந்து ஒரு 300-400 வருடம் ஒரு அரசியல் நிலையிலே இருக்கு. பெரிய பெரிய அரசுகள் அழிந்து குட்டி குட்டி சிற்றரசுகள் ஆள ஆரம்பிக்கிறாங்க. அதை ஒட்டி சிற்றிலக்கியங்கள் வர ஆரம்பிக்கிறது. பேரிலக்கியங்கள் மறக்கப்படுகின்றன. இந்த நூல்களை கற்பிப்பதற்கும் பிரதி எடுப்பதற்கும் தக்க வைப்பதற்குமான அமைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் ஆகின்றன. ஆகவே பெரிய நூல்களை பற்றின ஒரு கவனம் தமிழ் சூழலுக்கு மெல்லமில்லை இல்லாமல் ஆகின்றன. அதன் பிறகு ஒரு அலை மாதிரி இந்த நூல்கள் வரும்போது நம்முடைய மூதாதையருக்கு இருந்த ஒரு பரவசம், அதை கிட்டத்தட்ட கடவுளே மறு அவதாரம் எடுத்து வந்தது போல அவர்கள் கொண்டாடியதும் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய. கடைசியாக இன்னொன்று இருக்கிறது. சமண மதமும் பௌத்த மதமும் தமிழ் பண்பாட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒழிந்து போய் 500 ஆண்டுகள் ஆகின்றன. மதம் சார்ந்த நூல்களாவது ஓரளவுக்கு பயிலப்பட்டு தொடர்ந்து நிலைநிறுத்தப்படும் போது சமணம் பௌத்த நூல்கள் இந்த தமிழ் சமுதாயத்திலே பேசுபொருளாகவே இல்லை. இந்த சூழல்ல இந்த நூல்களை மறுபடியும் ஆட்சி கொண்டு வரும்போது ஒரு பெரிய பரவசம் உருவாகும். ஆகவே அந்த காலத்தில் இதை ஒரு மூல நூலாக குறளை கண்டுபிடிக்கிறதுக்கும் குறளை பரவசத்தோடு தூக்கி வைக்கிறதுக்குமான காரணங்களை நாம் மறுக்கவில்லை. இறந்த காலத்திலிருந்து நாம் ஒரு அடியை முன்னால் எடுத்து வைக்கும் போது அந்த இறந்த காலத்தை நிராகரித்து குறை சொல்லி இழித்துரைத்து விட்டு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த வரலாற்று காரணத்தை புரிந்து கொண்டு நாம் அடுத்த காலத்தில் செல்வோம். மூன்றாவதாக முக்கியமான சொல்ல வேண்டிய ஒன்று இருக்கு. குறள் வரலாற்றை எடுத்து பார்த்தாங்க, பொதுவாக தமிழ் பண்பாட்டு வரலாற்றை எடுத்து பார்த்தால் பெரும்பாலான நூல்கள் இருமுறை கண்டடையப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை நீங்கள் ஏற்கனவே பல பேர் அறிந்திருக்கிறீர்கள். தமிழ் நூல்களை எடுத்து பார்த்தா
4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டிலே புகழ்பெற்றிருந்த நூல்கள் 6, 7, 8 நூற்றாண்டுகளிலே வழக்கொழிந்து அதிகமாக பேர் படிக்கப்படாத ஒரு காலம் வந்தது. அதன் பிறகு 10ஆம் நூற்றாண்டுக்கு 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சோழர்களின் பொற்காலத்தில் தான் தமிழுடைய செவ்விய நூல் அனைத்தும் மறுகண்டுபிடிப்பு செய்யப்பட்டன. திருக்குறளுக்கு எடுத்து பார்த்தால் மணப்புடவரிலிருந்து பரிமேலழகர் உரைகள் அனைத்துமே சோழ காலத்தை சேர்ந்தது. ஒரு பெரிய பருவத்தோடு அவங்க அந்த நூல்களை கண்டெடுத்திருக்கிறாங்க, உரை எழுதியிருக்கிறாங்க. சைவ திருமுறைகளே அப்படி கண்டெடுத்த கதை உங்களுக்கு தெரியும். ராஜராஜ சோழன் சிதம்பரம் ஆலயத்திற்குள் சென்று அந்த நூலை கண்டெடுத்தாங்க. அந்த கண்டெடுப்பின் காலம் 10ஆம் நூற்றாண்டில் இருந்தது. அதன் பிறகு மீண்டும் ஒரு மரபின் காலம், மீண்டும் ஒரு நீடுவின் காலம். அதன் பிறகு திருப்பி நாம கண்டெடுத்தது 18ஆம் நூற்றாண்டு இறுதியில் 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் அச்சு இயக்கம் வரும்போது, பதிப்பு இயக்கம் வரும்போது. ஆனால் முதல்ல கண்டெடுக்கும் போது அந்த காலகட்டத்தில் ஓங்கி இருந்த பார்வைகளை, அந்த காலத்தில் ஓங்கி இருந்த மதம் சார்ந்த அணுகுமுறையை அந்த நூலில் மேற்பட்டார். திருக்குறளுக்கு பரிமேலழகர் உரை இன்றைக்கு பார்த்தால் ஒரு வைணவர் எழுதிய உரை என்பதுதான் என்னுடைய பெரும்பாலான உரைகளில் அந்த மத நோக்கு இருக்கிறது. குறிப்பாக பரிமேலழகரில் பார்த்தால் ஒரு சராசரியான வைணவருடைய பார்வை ஓங்கி ஒலிக்கிறது. எங்கெல்லாம் இனம் என்று வள்ளுவர் சொல்கிறாரோ அதெல்லாம் இங்க வர்ணம் என்றவர் விளக்கிப்ப நீங்க பார்க்கலாம். இந்த தன்மை அந்த காலத்திலே பார்க்க. அதன் பிறகு நவீன காலகட்டத்தில் நாம் திருக்குறளை பார்க்க ஆரம்பிக்கும் போது நவீன காலகட்டத்துடைய பார்வை அதன் மேல போட ஆரம்பிக்கிறோம். அது மிக இயல்பானது. நவீன காலகட்டத்துடைய பார்வை பரவமாக இருந்தால் 3 அடிப்படைகளை சொல்லுவாங்க. ஒன்று, அதிகாரத்தில் அனைத்து மக்களுக்கும் பங்கு என்பது நவீன காலத்தில் மட்டுமே உள்ள ஒரு விஷயம். முன்னாடி இருக்கிற அந்த விஷயத்தை யோசிக்க மாட்டாங்க. ஏதோ நீங்களும் கவர்மெண்ட்டை தீர்மானிக்கலாம், ஏதோ அரசாங்க அரசியல் ஒவ்வொரு மனிதனுக்கும் பங்களிப்பு உண்டு என்ற ஒரு காலம் வருகிறது நவீன காலம். இரண்டாவது, சமத்துவம். எவ்வளவு பெரியாவது நான் சமந்தான் எண்ணம். இன்றைக்கு இந்த மாதிரியை சொல்லும் போது உங்களுக்கு இதை கற்பனை பண்ணுவது சிரமமாக இருக்கும். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட மனிதர்கள் அனைவரும் சமம் என்பதை நமது மூதாதையர் அறிந்திருக்கவில்லை. அவள் அதை கற்பனை கூட செய்து கொடுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தா இருக்குது சமத்துவம். மூன்றாவதாக மதச்சார்பு. நவீன வாழ்க்கை என்பது மதத்திலிருந்து தன்னை பிரித்துக் கொள்ள வேண்டும். நீதி, அரசியல், நிர்வாகம் போன்ற விஷயங்களுக்கு மதத்துடன் நேரடி தொடர்பு இருக்கக்கூடாது என்ற எண்ணம் நவீன காலகட்டத்திலே முக்கியமான அடையாளம். குமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சென்ற காலகட்டத்தில் நீர் நிர்வாகம், நீதி நிர்வாகம் அனைத்துமே சுசீந்திரம் கோயிலுக்குள்ள தான் நடந்திருக்கு. செண்பகராமன் மண்டபத்தில் தான் பெரியவர்கள் கூடி நீதி அளித்திருக்கிறார், நிர்வாகம் செய்திருக்கிறார். இஸ்லாமிய ஆட்சி காலத்திலே ஒவ்வொரு மாவட்ட நீதிபதிக்கு காசி என்கிற பேர், அவர் முல்லாவும் கூட அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மசூதியில முல்லாவா இருப்பார், அவர் தான் தலைமை நீதிபதி, அவர் காசி என்ற பேர். நவீன காலகட்டத்தில் இதை ரெண்டையும் பிரிக்கணும். நீதிக்கும் நிர்வாகத்திற்கும் அரசியலுக்கும் மதத்துடன் தொடர்பு இருக்கக்கூடாது என்ற எண்ணம் வலுவாக உருவாகும். இப்ப இந்த 3 அடிப்படைகளின் திருக்குறளை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை 19ஆம் நூற்றாண்டு உருவாகிறது. இந்த பார்வை திருக்குறளை புதிய ஒளிச்சத்தை நம்மளை காட்டுது. அது வரைக்கும் தமிழகத்தில் திருக்குறள் படிக்கப்பட்டிருந்தது. ஏறத்தாழ 1000 வருடம் அது கொண்டாடப்பட்டிருக்கிறது. ஆனா 19ஆம் நூற்றாண்டிலே பார்த்து இந்த பார்வை அதுக்கு கிடையாது. நாம பார்த்து கொண்டிருக்கிற திருக்குறளை நமது தொழில் தாத்தாக்கள் பார்த்ததே கிடையாது. நம்ம மூதாதைக்கு தெரியாது, அது வேற திருக்குறள். வாசிப்பு தலைகீழாக மாறுது. இந்த பார்வை வந்த உடனே தமிழ்நாட்டுடைய மொத்த நூல்களையும் பார்க்கிறாங்க. அது 2ஆ பிரிக்கிறாங்க. மத சார்புள்ள படைப்பு, மத சார்பற்ற படைப்பு. மத சார்பற்ற படைப்பு சரியான அர்த்தத்திலே ஒரு படைப்பண்மை கிடையாது. யோசித்து பாருங்க. சரியான அர்த்தத்தில் எந்த மதத்துக்கு சார்பற்ற ஒரு படைப்பு என்பது நம்முடைய மரபில் இருக்க முடியாது. ஏன்னா மதத்தின் பொற்காலம், மதங்கள் ஆண்ட காலம். ஆனால் ஒரு நவீன காலகட்டத்தில் மத சார்பற்ற நூலாக விளக்கும் தன்மை கொண்ட ஒரு படைப்பை கண்டடையக்கூடிய ஒரு பார்வை அன்றைக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு பார்வைக்கு சங்க இலக்கியம் ஒரு முக்கியமான ஒரு இலக்கிய தொகையாக தெரியுது. ஏன்னா மத அடையாளம் தெளிவாக இல்லை, திட்டவட்டமாக மத அடையாளம் இல்லை, மத குறிப்புகள் தான் இருக்கின்றன. அதே முக்கியத்துவம் சிலப்பதிகாரத்துக்கு வருது. அது கவுந்தியடிகள் வருகிறார்கள், சமண குறிப்புகள் வருகின்றன, பௌத்தம் பற்றி குறிப்பு வந்தாலும் கூட அது தெளிவான ஒரு மத அடையாளத்துக்கு இருக்கக்கூடிய, மதத்தை முன்னிறுத்தக்கூடிய மத நூல் என்று சொல்லக்கூடிய நூல் அல்ல.
அந்த முக்கியத்துவத்தை மணிமேகலைக்கு வரவில்லை, சீவ சிந்தாமணிக்கு வரவில்லை என்பதை நீங்கள் கவனித்துப்பாங்க. அதன் பிறகு திருக்குறளுக்கு அந்த இடம் இல்லை, நாரடியாருக்கு அந்த இடம் இல்லை. ஏன்னா தெளிவாக சமூகங்களாக தன்னை அறிவித்துக் கொள்கிறது. இந்த நூல் ஒரு பொதுவான மதசார்பற்ற நூலாக விளக்கும் தன்மை உள்ள நூலாக, ஆகவே அது அப்படி விளக்கப்பட்டது. ஆகவே அது ஒரு மூலநூல் அந்தஸ்தை அடையும். இதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. இப்போ அச்சியக்கம் தொடங்கின உடனேயே புத்துயிர் கொண்டது மதம் தான் முதல்ல. இன்னைக்கு குமரி மாவட்டத்தில் திருவனந்தபுரத்திலுடைய சைவ பிரகாச சபைகளில் பார்த்தா 1950-60 வரைக்கும் எழுதப்பட்ட சைவ தலைகாணிகள் அடுக்கி வச்சிருக்காங்க. யாராவது படிக்கிறாங்களான்னு பார்த்தா ஆச்சரியம், படிக்க மாட்டாங்க. ஆனா அனைத்து சைவ நூல்களுக்கும் நூற்றுக்கணக்கான உரைகள். திருநெல்வேலி பக்கம் எல்லா சைவ பிள்ளைமாரும் திருமந்திரத்துக்கு ஒரு உரை எழுதி ஆகணுங்கிற கட்டாயம் ஏதோ இந்த சந்தேகம் வருகிறது. ஆனா யாருக்கு அதையும் குறித்திருக்காரு. ஆனா எல்லாரும் ஒரு உரை எழுதியிருக்காங்க. ஒரு சைவ அல்லை கிளம்பு ஞானியார் சுவாமிகள் இருந்து பெரிய பேச்சாளர் வந்து சைவத்தை முன்னெடுக்கிறாங்க. முத்திர் பெற்று முன்னால புதாரமா வந்து நிற்கிறது சைவம். கொஞ்சம் கீழே வைணவம். வைணவம் தங்களுக்கு ஒரு எல்லையை வகுத்துக் கொண்டதனால், தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டதனால் வைணவத்தை அவங்க பெருசா முன்னெடுக்கிறாங்க. அப்புறம் வைணவத்தில் நேர்பாடி பேருக்கு சைவத்தை போல தமிழ் மேல பற்று கிடையாது, அவங்க சம்ஸ்கிருத பற்றாளர்களாக இருந்தாங்க. ஆகவே தமிழ் சைவம், தமிழே சைவம், தென்னாடுடைய சிவன், தமிழ் சைவம் ஒன்றுங்கிற மாதிரியான ஒரு பெரிய அலை கிளம்பி புதாரமா முன்னால் நிற்கும் போது அதற்கு எதிராக மதசார்பினை முன்னிறுத்த விரும்புகிறவர்கள் திருக்குறளை முன்னிறுத்தினார். திருமலைகளுக்கு எதிராக ஒரு காலத்திலே திருக்குறள் முன்னிறுத்தப்பட்டது என்பது அது இயல்பான ஒரு விஷயம் தான், அது முக்கியமான விஷயம். இந்தியாவில் நமக்கு மதசார்பின்மையை தன் அடையாளமாக கொண்ட ஒரு பேரிலக்கிய முதன்மை நூலாக இருப்பது என்பது மிகப்பெரிய நன்னூல் என்று நான் சொல்றேன். இதுதான் திருக்குறள் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான அடையாளம். எப்படி இந்த 3 அடையாளங்களை மனித சமத்துவத்தை பேசுகிறது, அடித்தள மக்களை நோக்கி பேசுகிறது, மூன்றாவதாக மதசார்பின் அடையாளமாக கொண்டது. ஆகவே அதுக்கு ஒரு முதல் நூல் என்ற அடையாளம் வந்தது. காலப்போக்கில் அது ஒரு மூல நூலா, ஒரு கேனனா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த மேடையில குறளை தமிழ் பண்பாட்டின் மைய நூலாக, முதன்மை நூலாக சொல்வதில் எனக்கு முழு உடன்பாடு. அந்த குறளை முழுசாக ஏற்றுக்கொள்வது, அதை ஒரு மூல நூலாக வழிபடுவதற்கு மட்டும்தான் நான் எதிரானேன். அதுதான் இந்த மேடையிலே நான் வலுவாக குறிப்பிட வேண்டும்.